அன்பின் வடிவங்களே, எதனை வரையறுக்க அல்லது விவரிக்க முடியாதோ அதனை நாம் உண்மை அல்ல என்று கூறிவிடுகிறோம். ஊனக்கண்களால் பார்க்க முடிந்த பொருட்களை மட்டுமே நாம் உண்மை என்று நம்புகிறோம். எல்லோரும் மனம் என்று ஒன்று உண்டு என்பதை நம்புகிறோம். ஆனால் அதை எப்பொழுதாவது பார்த்திருக்கிறோமா? ஆனந்தத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் வடிவம் உண்டா? இவை உணர்வு பூர்வமானவை, புலன்களால் அறியப்படுபவை அல்ல. ஊனக்கண்ணால் கடவுளை பார்க்க முடியாது. ஆனால் தெளிவான தூய அறிவு என்ற ஞானக்கண்ணை சம்பாதித்தால் அதை கொண்டு இறைவனை தரிசிக்கலாம். தன்னைத்தானே பார்க்க விரும்பினால் ஒரு கண்ணாடியில் பார்க்கிறீர்கள். பிரதிபலிக்க ஒரு கண்ணாடி இல்லாமல் தன் முகத்தை தான் காண முடியாது. அதே போல உங்கள் மெய்நிலையை ஞானம் என்ற கண்ணாடி இல்லாமல் பார்க்க முடியாது. ஒவ்வொரு சாதனைக்கும் ஒரு பாதை, ஒரு வழிமுறை, ஒரு ஒழுங்கு அவசியமாகிறது. சரியான பாதையில் செல்லாத ஒருவன் வாதிடுவது, மறுப்பது, எதிர்ப்பது ஆகியவை அவனுடைய முட்டாள்தனத்தை தான் காண்பிக்கும்.